ஆமா இது காமிக்கலாம். யூஸ்வலா வந்து ஆறுதல் வந்து சொல்லதான் போவாங்க, இவர் ஆறுதல் இவருக்கு சொல்லணும்னு சொல்லி வந்தாங்க. ஸோ அதை வச்சுட்டு தான் ஸோ அவங்களோட வாதம்லாம் இதுதானே இருக்கு, தலைவர் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு அதை சர்க்காசம் பண்ணி ஒரு பாட்டு போட்டிருந்தேன். அது நல்லா வைரல் ஆச்சு எக்ஸ்ல, ட்விட்டர்ல, அப்புறம் ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல எல்லாம். ஸோ தொடர்ச்சி அதை பண்ணிட்டு இருக்கோம், நம்ம பாடல்கள் போட்டுட்டு இருக்கோம். அப்புறம் இந்த படம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ பாடல் வேலையில வந்து கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால படத்தை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்ப படம் ரிலீஸ் ஆனப்ப நீங்க பாக்கல? ஆமா பாக்கல. அது எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருந்திருக்கும் இல்லையா, படம் ரிலீஸ் ஆகி இவ்வளவு நாள் கழிச்சு ஓடிடில வந்தக்கு அப்புறம் இவரோட கதை அப்படின்னு சொல்றாரேப்பா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கும். அதுக்கான காரணம் என்ன? அதுதான் நான் ஒரு 1.5 வருஷம் 2 வருஷமா படங்கள் பாக்குறதே ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். ஏன்னா என்னோட ப்ரொடக்டிவிட்டி ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ சாங்ஸ்லயே நல்லா ஃபோக்கஸ் பண்ணி நிறைய சாங்ஸ் போட்டுருக்கேன். ஸோ சக்தி திருமன் படம் வந்த போது அதை உடனே பார்த்துட்டு என்னோட நண்பர் திரைத்துறையில தான் இருக்காரு, அவர் வந்து சொன்னார் உன்னோட கதை மாதிரி இருக்கு, பிட்காயின்லாம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். நானும் பிட்காயினா அது இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கு, அதை வச்சு ஏதாவது பண்ணியிருப்பாங்க, ஸோ ரொம்ப கேர் எடுத்துக்கல. சரி நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு சாங்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சண்டே தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது அந்த படம் பார்க்கறதுக்கு. சரி அந்த படம் ஓடிடியில் வருதுன்றப்போ சரி பார்த்துடணும்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்துட்டு நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் கதை நகர்வுகள் வந்துட்டு ஒவ்வொன்றா போகும்போது தான் ஐயோ நம்ம கதையை எடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சீன் பார்க்கும்போது அந்த ஒரு இது இருந்தது. சீன் பார்க்குற சீன்றது இல்ல, கதை நகர்வுகள், முக்கியமான கேரக்டர்ஸ், முக்கியமா வந்துட்டு வில்லன் வந்து டிக்டேட்டர் ஆகணும்னு விரும்புறாரு. யார் எதுக்கு? இந்தியாவுக்கே. ஆமா, அது என்னோட கதையில இருக்கு. நான் அதோட ஸ்னாப்ஷாட் எல்லாம் எடுத்து இந்த ஃபேஸ்புக்ல போட்டிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு தான் இவ்வளவு ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு.